அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்? கிரகணம் என்றால் என்ன? சந்திர கிரகணம் எப்போது நடைபெற இருக்கிறது? சந்திர கிரகணத்தின் போது என்னென்ன விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும்? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? இந்த கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு? அதனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்கும் போது இந்த வருடம் மிக வலுவாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்த ஒரு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சந்திர கிரகணமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சிவப்பு நிறத்தில் இரத்த நிறத்தில் பிரதிபலிக்க போகிறார் சந்திரன். எனவேதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் தேதி இரவு 9:56 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணமானது நள்ளிரவு 1:52 மணி வரைக்கும் நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் என்பதால் இந்தியாவில் முழுமையாக பார்த்து மகிழ முடியும். அது மட்டுமல்லாது உலகில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தெளிவாக இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். சந்திர கிரகணம் நடைபெறும் போது சந்திர கிரகணத்தை நாம் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். ஆனால் கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் வெறும் கண்களாலோ அல்லது உபகரணங்களை பயன்படுத்தியோ நீங்கள் சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் கிரகணம் நடைபெறும் போது சில விஷயங்களை கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்வில் கிரகண தோஷம் ஏற்படாமலும் பல வாய்ப்புகளை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக நீராசிக்காரர்களாகிய நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க. இது அறிவியலா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை புரிந்து கொண்டு சிறப்பான வழியில் செயல்பட்டாலே போதும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். நம்பிக்கையுடன் பல பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். பொதுவாக கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று 2 கிரகணங்கள் வருகின்றன. அதில் சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது முழுமையாகவோ அல்லது பகுதி நேர கிரகணமாகவோ இருக்கலாம். அதே சமயம் சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரை பல வகையான சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டாலும் இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சூரியனின் ஒளியானது பூமியின் மீது படும், பூமியின் நிழலானது சந்திரனின் மீது படுகிறது. அப்படி பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுவதால் சந்திரனின் ஒளிமயம் மறைக்கப்படுகிறது, பிரதிபலிக்கும் தன்மை குறைக்கப்படுகிறது. அப்படி குறைப்பதால் சந்திரன் மங்களாக மாறுவார். அப்படி மாறுவது மட்டுமல்லாது ஒளிச்சிதறல் காரணமாக சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்க போகிறார். பகுதி நேரத்தில் கருமையாகவோ அல்லது சில இடங்களில் மறைக்கப்பட்டோ இருக்கும். ஆனால் இந்த வேளையில் முழு சந்திர கிரகணம் என்பதால் முழுமையாக சிவப்பு நிறத்தில் சந்திரனை வானில் பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது சற்று எதிர்கொள்ள வேண்டிய, குறிப்பாக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய தருணம். ஏனென்றால் கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் பலமே குறையும். இறைவனின் பலம் குறையக்கூடிய வேளையில் நாம் கவனத்துடன் இருக்கும் போது நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தகர்க்க முடியும். அதிலும் குறிப்பாக கிரகணம் எப்போது நடைபெற்றாலும் ஆலயங்கள் மூடப்படும். எனவேதான் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். சிறப்பான மாற்றம் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது சந்திரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. சந்திரன் 6இல் ராகுவுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் சந்திர கிரகணத்திற்கு பிறகு சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பே சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யோகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் ஏற்படுத்துகிறார்.
வீற்றிருக்கிறார். அவர் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து விரயத்தை பார்க்கும்போது விரயத்தில் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராகு மற்றும் இந்த வேளையில் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன. ராகு சந்திரனுடன் இணைந்திருக்கும் போது மற்றொரு நிழல் கிரகமான கேது புதன் ஆகிய கிரகநிலைகள் சூரியனுடன் இணைந்திருக்கின்றன. 3 கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக தேவைப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சனி. அங்கு வக்ரகதியில் இருப்பதும் பல வகையில் சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் ஜென்மராசியில் வீற்றிருக்கிறார் மங்களகாரகரான செவ்வாய். கிரகணம் நிறைவுற்றதற்கு பிறகு சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பே ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். எனவே மங்களகாரகனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக லாபத்தில் வளமருகிறார். காரியம் அனைத்தும் பொன்னாகக்கூடிய தருணமாக சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இருக்கக்கூடிய தருணத்தில் கிரகணம் நடைபெறும் போது என்னெல்லாம் செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. இரவு நேரம் என்பதால் பெரும்பாலும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. அதுபோன்று உணவு சமைக்கவோ அல்லது உணவு சாப்பிடவோ கூடாது. உணவு சமைக்கும் போது காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயமாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் கிரகண தோஷத்தின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். அதே போன்று உணவு சாப்பிடுதல் மற்றும் தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இரவு நேர பணிக்கு செல்லக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் உணவு அருந்துதல் மற்றும் தண்ணீர் அருந்துதல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. குறிப்பாக பயணங்களை மேற்கொள்ளுதல், வெளியில் இருப்பதல் போன்றவற்றை தவிர்த்து விடுங்க. வெளியில் தேவையற்ற வகையில் சுற்றி கொண்டிருப்பது அல்லது தேவையற்ற பயணங்களை மேற்கொண்டிருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் மங்களகரமான பணிகளை மேற்கொள்வதையும் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேளையில் உறுதியாக ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும். இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம், உறங்கலாம், நல்ல மாற்றம் கிடைக்கும். உறங்கவில்லை என்றால் இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். வீட்டில் தங்கியிருப்பது பல்வேறு வகையான கதிர்வீச்சு உள்ளிட்ட பல பாதிப்புகளை தவிர்ப்பதோடு உடல் நலமும் மனநலமும் பலப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமையும். இந்த சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு இரவு வேலை என்பதால் அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது தங்களுடைய வாழ்வில் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த கிரகணத்தை நாம் பார்க்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். அதற்கான சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம். வெறுங்கண்களால் தெளிவாக தெரிந்தாலும் பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வீட்டில் உயரமான இடத்தில் இருந்து பார்ப்பது, உங்களான விஷயங்களை நீக்கிவிட்டு பார்ப்பது உங்களுடைய வாழ்வில் சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும். முழுமையாக இந்தியாவில் தெரிவதால் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து மகிழுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கு பிறகு நிறைந்த மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.